சாட்டர்டே ஈவினிங் கப்பக்கிழங்கு வாங்கி 3 டேஸ் ஆச்சு. இதுக்கு மேல இத வீட்ல வச்சிருந்தோம்னா தாங்காது. சரி இத சுத்தம் பண்ணிட்டு இதில ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சேன். இந்த கிழங்கு எனக்கு அவ்வளவா கிளீன் பண்ண தெரியாது. ஏன்னா ஹார்டா இருக்கும். ஹஸ்பண்ட் தான் கிளீன் பண்ணி, கட் பண்ணி அதில ஏதாவது ஒரு ரெசிபி செய்வாங்க. சரி இன்னைக்கு நம்மளாவே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அத ஒரு வழியா நல்லா கிளீன் பண்ணி, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஆனா சிம்பிளா தாங்க பண்ணேன். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ரெசிபி நான் உங்களுக்கு சொல்றேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பில போட்டு ஜார்ல நல்லா கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்க உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு, அரைச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலைய போட்டு பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கிட்டு, இந்த கிழங்கையும் அது கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் எண்ணெயில செய்யுங்க வேற லெவல்ல இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த கப்பக்கிழங்கு இந்த மாரி மசால் போட்டு பெரட்டி எடுத்துட்டு ஒரு டம்ளர் சூடா காஃபி குடிச்சோம்னா செமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கொழப்பல் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் கொழப்பல் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ ரெகுலரா பார்க்க முடியும். பை.